ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூசைடை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சூசைட் அப்படிங்கிறதுனா எல்லாருக்குமே தெரியும், தற்கொலை. யாராவது மனசு லெவலில் ரொம்ப உடஞ்சி போய் இந்த உலகமே வேண்டாம், இந்த உலகத்தினால நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு இந்த உலகத்தில் எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு உணர்வு அவங்க இந்த இடத்துலேருந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிற அந்த ஒரு ஃபைனல் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் சூசைட் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுக்கு ஃபஸ்ட் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான். கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனா அந்த நபரோட சுற்றி இருக்கிற மக்கள், அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற கொலீக்ஸு, கிளாஸ்மேட்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விட்ராவல் சிம்டம்ஸ் யாராவது பார்க்குறீங்களா அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, கலகலான இருக்கிறவங்க இப்போ ரொம்ப சைலண்ட்டாக சேடாக இருக்கிறாங்க, இல்லை வாட்ஸ்அப் இப்போ குரூப்ஸாக இருக்கிறதுனால அந்த குரூப்பில் எதுவும் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் இன் பிஹேவியர், இல்லை எந்த ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் இல்லைப்பா நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிக்கிறாங்க, ஒரு ஐசோலேஷனில் போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அதுதான் வார்னிங் சைன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அவங்க மேலேயே கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். அது நிறைய நாளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி ஜஸ்ட் 1 or 2 days கூட இருக்கலாம். சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லை ரொம்ப நேரம் தூங்குறாங்க, இல்லை சாப்பிட்றாங்க. எனி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஹேவியர் அதுவும் நம்ம பார்க்கலாம். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான் ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து நம்ம பேசுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுனா, அவங்களுக்கு அது புண்படுத்தாத மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி நோன்றா மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அன்அசம்ப்டிவாக அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். அவங்களோட மனசில் இருக்கிறது அவங்கள வெளியில் ஷேர் பண்ண சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஷேர் பண்ணுறத அது கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டிவாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஒரு டம்மார் அடிக்கிற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எம்பத்தட்டிக்கலாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படிங்கிறதுனா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வர தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனா எப்போ வேணால் அவங்க திசை மாறி போகலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு உன்னிப்பாக கவனித்து நிஜமாவே ஒரு அன்பா ஒரு அக்கறையா அவங்களோட மூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அதாவது அவங்கள வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். ரைட்டா? நம்ம வாட்ச் பண்ணுறதே அவங்கள ஒரு மாதிரி போலீஸ் மாதிரி, ஒரு ஜட்ஜ் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. காதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு லிசனராக கேட்டுக்கணும். முடிஞ்ச அளவுங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, பேசலாம், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ரூட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறுதல ஒரு லாங் வாக்ஸ்க்கு போகலாம். இல்லை அவங்களோட இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி சம்திங், வாழ்க்கையில் ஏதாவது பிடிக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஏதாவது ஹாபிஸ், அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பேஷன், ஏதாவது கோலில் அதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஒரு நாள் விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர் கதை. அதனால் நம்ம அவங்களோட சேர்ந்து இருந்து அவங்கள அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு ஃபீலிங்லேருந்து வெளியில் கொண்டு வர வரைக்கும் நம்ம அவங்களோட ஹெல்ப் பண்ணி இருக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணினோம்னா இது சாத்தியம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுனா ரீச் அவுட் டு தெம்.